பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவர் கம்முன்னு இருக்கிறது தான் கரெக்டு. ஏன்னா இப்போ வெளியே வந்தார்னா அதிகமாக தான் அவன் பாலிடிக்ஸ். அவரோட ஸ்டாண்ட் வந்து கரெக்டு. ஏன்னா அவர் வந்து அமைதியாக இருக்கிறது தான் கரெக்டு. இப்போ அவர் என்ன பேசினாலுமே அதை எதுவுமே பிரச்சனையில் தான் விடுவாங்க. இப்போ அவர் அமைதியாக இருக்கும் போதே எவ்வளோ பிரச்சனை வெளியே நடக்குது புரியுதுங்களா? இப்போ அவர் இன்னும் அவர் இது பண்ணார்னா இன்னும் எங்கெங்கே எடுத்து போய் நிற்க வைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் போலனா கூட வந்து யாராவது அவங்க கட்சியிலேருந்து போயிருக்கணும் இம்மீடியட்டாக. அட்லீஸ்ட் வந்து அந்த இன்சிடெண்ட் நடந்தோடனே வந்து ப்ரெஸ் மீட் வச்சுருக்கணும் ஏர்போர்ட்லேயே. அது அங்கே போகாமல் இருந்தது கரெக்டு. ஏன்னா வந்து அதே ஸ்டாம்பீடை வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லையே நடந்திருக்கும். ஸோ அது பண்ணது கரெக்டு. பட் ஆனால் ப்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஈ ஷுட் ஹவ் கிவன் பேட்டி. இன்னும் ஆனால் வந்து ஒரு சாரியாக சொல்லியிருக்கலாம். ஃபுல் கவர்டா பப்ளிக்கை எப்படி விசிட் பண்ணணும், பப்ளிக் வந்து என்ன சேஃப்டி கொடுக்கணும், மக்கள் வந்து பாதிக்கக்கூடாதுன்ற ப்ரொடெக்ஷன்லாம் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. அது எப்படி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது நம்ம அடுத்து வரதுல பார்த்தா தான் நமக்கு தெரியும். இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு வெல்கம் வந்து விஜய்க்கு இருக்கும் நம்பிக்கை இருக்கு. 100% இருக்கும் சார். இப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாதிக்கப்பட்ட பீப்புள்ஸே சொல்கிறாங்க இது வந்து அவர் மேலே எந்த மிஸ்டேக்ஸும் இல்லை. அதாவது என்னன்னா மீட்டிங் நடந்தப்போ இல்லாத ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷனை நெக்ஸ்ட் டே அந்த செருப்பையும் பாட்டிலையும் எடுக்க அவ்வளோ போலீஸ் போகிறாங்க. அது அவருக்கே அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்களா அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு? அவங்களே சொல்கிறாங்களா? நம்ம என்ன சொல்கிறோம்? அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்களா அவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்களே அவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறதுக்கு? அதில் என்ன இருக்கு? நம்ம சொல்கிறோம் அவர் வந்துடுவார். கண்டிப்பாக வருவார். அவர் வெயிட் பண்ணுறாரு. கண்டிப்பாக வருவார். அது மாறும் தான். மாறும் கண்டிப்பாக. இப்போ அவர் வந்து பொறுமையாக இருக்கார். பொறுமை வந்து இருந்தால் தான் பின்னால் சாதிக்க முடியும். இப்போவே அவசரப்படக்கூடாது. இப்போ அவர் இப்போ வந்து நடந்த நிகழ்ச்சிக்கு அவர் போயிருக்கலாம், கரூருக்கு போயிருக்கலாம். ஆனால் இப்போ ஏன் போகல அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவோமோ, ஏன்னா ஒரு ஃபேமிலி தானே சொல்கிறாரு. அதனால் நம்ம வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, இவ்வளோடு இறந்துட்டாங்கங்கிறதுக்காண்டி அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அவர் போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது எந்த கட்சியெலாம் வராமல் இருந்ததோ, சப்போர்ட் இல்லாமல் இருந்ததோ இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களே, வாலண்டியரே வராங்களே. முன்னால் அவர் நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டா போங்கன்னு தான் சொன்னார். வந்தால் ஆட்சியில் பங்குன்னு தான் சொன்னார். இப்போ வாலண்டியராக வந்திருக்காங்க. அது மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று. அவர் தன்னிச்சையோட ஒரு கூட்டணியாக எல்லோரும் சேரலாமே அப்படின்னு ஒரு விருப்பம். அது கண்டிப்பாக அதுவும் நடந்துருச்சு. ரெண்டாவது இத்தனை வருஷம் அரசியலில் நான் பார்த்ததில்ல, இவ்வளோ பயம் இருந்ததை நான் பார்த்ததே இல்லை. அவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கணும், பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். எல்லாமே தடை தானே உங்களுக்கு. ஒருத்தன் தடையை மீறி தடைக்கற்களை மீறி அதை படி ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம அப்ரிஷியேட் பண்ணுமே தவிர நெகோசியேட் பண்ணக்கூடிய தப்பு அது. நெகட்டிவ்ங்க பார்க்குறீங்களா கேட்டால் நான் டெஃபினட்டாக வந்து நெகட்டிவாக தான் பார்க்குறேன். பிகாஸ் ஆஸ் அ பர்சன் வென் இஸ் கம்மிங் டு பப்ளிக் he has to be in forefront. He cannot say that I'll wait. இந்த 16 நாள் காரியம் முடிவிட்டோம், நான் அவங்கள போய் பார்ப்பேன், நான் பண்ணுவேன். ஐ திங்க் அது சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். He should take confidence from other leaders. That's what I would say. Thank you. மற்றபடி அவரோட பேச்சு எப்படி இருக்குது? See, yeah, டெஃபினட்டாக யங்காக இருக்கிறதுனால புதுசாக வரனால எழுதி வச்சு தான் படிக்கிறாரு. பட் இட்ஸ் ஓகே. தட்ஸ் வெரி நார்மல். ஐ திங்க் எல்லாருக்குமே எல்லாமே வரணுன்றது இல்லை. பட் ஒன்லி திங் அவர் எடுத்துகிட்ட அப்புறம் ஸ்டெடியாக இருக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் சம்படி லைக் பிக் ஸ்டார் லைக் கமல்ஹாசன் அண்ட் சரண்டர் டு சம்படி. யூ ஷுட் நாட் சரண்டர். தட்ஸ் வாட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். டெஃபினட்டாக இது நெகட்டிவாக அவரோட அப்ரோச் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஐ டோன்ட் திங்க் பிகாஸ் இஸ் ஓன் மணி அந்த இது அவருக்கு இருக்குது. நான் என்னோட ஓனில் தான் வரேன்ற ஒரு இது இருக்கிறதுனால ஐ ஃபீல் இட் இஸ் இட்ஸ் a positive thing only. அவர் சைலண்ட்டாக இருக்கிறது வந்து அகெயின் திருப்பியும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக போகிறதுக்கான இந்த சைலண்ட்டை நம்ம எதிர்பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா அவர் மேலே அந்த எந்த இஷ்யூஸ் இல்லைன்றது இப்போ நேற்றே சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது கம்ப்ளீட்டடு வந்து இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டோ அதனால நடந்ததுன்றது கொஞ்சம் தெரியுது. பாசிட்டிவ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் தான் சூப்பர் ஸ்டாரு, அதான் அவர் மேலே இருக்கார். அந்த பணத்தை விட்டு வர்றது கூட விடுங்க, அவரோட லைஃபுக்கு எவ்வளோ த்ரெட்டுன்னு இருக்குது, அவரோட ஃபேமிலிக்கு இருக்குது, அவர் பசங்களுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு அவர் வராருல, அதுவே பெரிய விஷயம் இல்லை. காசை விடுங்க, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம். ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வர்றாரு. அந்த ரிஸ்க்குக்காகவே நம்ம அவருக்கு சப்போர்ட். அதே மாதிரி ஏற்று பார்த்து கோர்ட்டில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கவர்மெண்ட்டே நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கோர்ட்டில். அந்த கோர்ட் என்ன சொன்னாலுமே தெய்வம்னு ஒன்று இருக்குல்ல,
தெய்வம் ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக தக்க கூலி தரும், அது வந்து மறுக்க முடியாது. நான் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்கிறேன். எந்த இதுக்கு போனாலும் சரி, அவர் வந்து 22ஆம் தேதி பிறந்தார், கூட்டுத்தொகை 4. இந்த 4ங்கிறது வந்து முதல்ல சோதனையை சந்திக்கும். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நரேந்திர மோடி சோதனையை சந்தித்தார். இன்றைக்கி 10 வருஷம் தாண்டி வண்டி ஓடிட்டுருக்கு. இவருக்கும் அதே மாதிரி முதல்ல தடை எல்லாமே வரும். ஆனால் 2026 இவர் தான் வருது கன்ஃபார்ம். அதில் வந்து மாற்று கருத்தே மக்கள்கிட்ட இல்லை. மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மாற்றத்தை பார்த்தோம் ஏடிஎம்கேன்னு, அப்புறம் டிஎம்கேக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தோம், இப்போ திருப்பி ஒரு விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவர் வரத்துக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் மக்கள் செய்வோம். அவரோட அப்ரோச் எப்படி கிடைக்கிறீங்க? அவ்வளோவா நான் ஃபாலோ பண்ணல. ஓகேங்களா? ஸோ இன்னும் டைம் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கனாலும் இப்போ இது கிடையாது. உங்களுக்கு ஒரு 3 months லாஸ்ட் வந்து அது ஓட்ஸ் கன்வெர்ட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ இம்பேக்ட் இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலாக நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் உண்மையாகவே இருக்கா இல்லைன்னா என்ன புரியல? என்ன நிறைய விஜயோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்குறோம். பாசிட்டிவ்ஸ் வந்து நீங்கள் மேலே பார்த்தா தெரியும். ரொம்ப லேட்டாக வந்திருக்காரு, முன்னாடியே வந்திருக்கணும். இது வரைக்கும் என்ன பண்ணாருன்னு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ நியூட்ரலாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு. ஸோ அது அவர் கொடுப்பாரா? அதுதான் பிக்கஸ்ட் இது. அதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவாகனா கடைசியில் உங்களுக்கு யார் அந்த 3 months உங்களுக்கு எப்படி கேம்பெயின் போகுது, என்ன மாதிரி கொண்டு வராங்க. மெயினாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீபீஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும் ஒப்பீனியன்ஸ். அது எப்படின்னு வந்து தெரிஞ்சால் கடைசி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு விஜய் மேல. ஆமாம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். அது வர்றது கரெக்டு தான். அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இப்போ எந்த ஒரு விதமே எடுத்துக்கங்க, ஒரு சாதாரண ஒரு பாப்கார்ன் கடையே நம்ம வச்சா கூட அதில் பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும். இப்போ 50 வருஷம் 100 வருஷம் ஆண்டுருக்காங்க. இப்போ அவங்கள நம்ம எதிர்க்கும் போது கண்டிப்பாக அதுக்கான கம்முன்னு வந்தானே வாப்பா போப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய இருக்குது அதில். அவரும் லேர்ன் பண்ணுவார், அவர் இதை வச்சு லேர்ன் பண்ணுவார். அவர் அமைதியாக இருக்கிறது அதே நல்ல பாலிடிக்ஸ் தான். ஏன்னா அவர் கரெக்டாக தான் இருக்கார். அதை இவ்வளோ வெளியே வந்தே இருக்காது. இவ்வளோ எப்படி வெளியே வரும்? வெளியே வராது. நிறைய இருக்காது. கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. அவர் கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. மக்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். தெரியல, 2026 அவர் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்கள் சப்போர்ட் வந்து இந்த விஜயோட ஸ்டாண்டு இருக்கா இல்லை எப்படி? என்னோட ஸ்டாண்ட் வந்து எப்பவுமே அவருக்கு தான் சார். எக்ஸாம்பிள் என்ன, புதுசாக யாரோ வரணும் சார். ஓகே, ஏதோ ஒன்று பண்ணணும். ஏன்னா ஒரு விஜயகாந்த் நம்ம இழந்துட்டோம். அவர் இருந்திருந்தா என்ன பண்ணிட்டு இருப்பாருன்றதை இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அதனால வரணும். இந்த மாதிரி டாமினேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த டாமினேஷனை உடைச்சிட்டு வெளியில வரணும் சார். யாரோ ஒருத்தர் வரணும், வந்து பார்க்கணும். நம்ம என்னன்னா 2 ஆரம்பத்துலேருந்தே நம்ம விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்தே 2 தான் நம்ம பார்த்துருக்கோம். 3வது இது வரைக்கும் நம்ம பார்க்கல. வரணும், 3வது ஒன்று வரணும், அதை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் விஜயகாந்த் மேலே வச்சிருப்பாங்கன்னு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி அரசியல் தாக்குதல் வந்து விஜயகாந்த் மேல நடந்துச்சு. இந்த மாதிரி நடந்துச்சு. அவர் மீட்டிங் பண்ணும்போது கரண்ட்டை கட் பண்ணது, ஜென்ரேட்டர்ல ஓடுனது, இன்னும் அந்த டீசல் அதெல்லாம் வீடியோஸே இருக்கு. டீசல் வச்சுதான் அவர் மாநாடு நடத்தினதெல்லாம் இருக்கே. அது ஃபேக்ட் தானே, நடந்து உண்மை தானே. இதை வந்து டிவிக்கு, ஏன்னா இது அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல, ஓவர்கம் பண்ண முடியல தேமுதிக. இதை வந்து டிவிக்கு ஓவர்டேக் பண்ணுவாங்க, ஓவர்கம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா நீங்க? சார், என்னோட இது என்னன்னா, ஆக்சுவலா விஜய் கூட வந்து டிவிகே கூட வந்து தேமுக வந்து இணைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார், என்னோட ஒப்பீனியன். சூப்பர், தேங்க்யூ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.